வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல். ஒரு தோசைக்கல்ல நல்லா காஞ்சதும் அதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காயவும் சின்ன சீரகம் அதில் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும். அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், இந்த கேப்ப ரொட்டிக்கு முக்கியமாக. அதனால் சின்ன வெங்காயம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும், கொஞ்சம் நிறம் மாறுற வர. அதுக்கப்புறம் தேங்காய் சின்னதாக நறுக்கி வச்சது 1 கப் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்கினதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சில பேர் அப்படியே ஆட் பண்ணுவாங்க வெங்காயம் எல்லாமே. அது நல்லா இருக்காது, நம்ம வதக்கி போட்டால் தான் டேஸ்ட்டு வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கேப்ப மாவு 1 கப் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சால்ட்டு, நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் பிசையக்கூடாது. கொஞ்சம் கூழ் நம்ம கரைக்கிறோம்ல, அந்த பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக லிக்யூடாக நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ தோசைக்கல்ல நம்ம ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் அதிகமாகவே விடுங்க. ஏன்னா கேப்ப ரொட்டிக்கு ஆயில் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு அதில் சின்னதாக ஒரு கையளவு தோசை வர்ற மாதிரி அந்தளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் எதுக்கு இவ்வளோ அதிகமாக விடுறோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா முருகலாக வரணும் அந்த கேப்ப ரொட்டி. எண்ணெயே இல்லாமல் கம்மியாக செஞ்சோன்னா நல்லா இருக்காது. அதனால் எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். 2 பக்கமும் மாற்றி எடுத்துகிட்டு கேப்ப ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆயில் விடுறோம். அதே மாவை நம்ம சின்னதாக ஊற்றினா போதும். எண்ணெய் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கணும். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் மாறி திருப்பி போட்டதும் சுவையான கேப்ப ரொட்டி ரெடி. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.